ஹலோ ஹை வெல்கம் டு சிஎம் ப்ளாக். நான் உங்கள் சிஎம். இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெங்களூர் கௌதம்பூரத்தில் லொக்கேட்டாக இருக்கிற ஓம் ஸ்ரீ அங்கலிங்கேஸ்வர சுவாமி டெம்பிளுக்கு தாங்க வந்திருக்கேன். இந்த கோவிலில் வந்து முருகன், ஈஸ்வரன், விநாயகர், ஆஞ்சநேயா, வீரபத்ரா, காலபேரேஸ்வரா, செண்டிகேஸ்வரான்னு சொல்லிட்டு நீங்கள் இவ்வளோ கடவுளையும் இந்த ஒரு கோவிலில் பார்க்கலாம். பஞ்சலிங்கம் இருக்கிற ஒரு கோவில்னு சொல்லலாம். இங்கே வந்து வில்வ மரத்து அடியிலே வந்து சிவபெருமானோட அந்த காட்சியை பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். உங்கள் கையால் நீங்கள் அபிஷேகம் பண்ணி வேண்டிக்கலாம். இந்த கோவிலுக்குள்ளே எனக்கு ஒரு மாதிரி சாந்தமாக இருந்துச்சு. சிவபெருமானை பார்க்கும்போது அவ்வளோ அமைதியாக வந்து நீங்கள் தியானம் பண்ணி சிவபெருமானை வேண்டிட்டு போனால் அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த கோவிலில் வருடா வருடம் காவடி, தைப்பூசம் இதெல்லாம் வந்து ரொம்ப விமர்சையாக வந்து கொண்டாடுவாங்க. முருகனுக்கு வந்து தீ மிதிக்கிறது இந்த கோவிலில் தான். அது வந்து ரொம்பவே எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இங்கே வந்து பசுவெல்லாம் இருக்குது. உங்களால் முடிஞ்சதை வந்து நீங்கள் அந்த பசுங்களுக்கு எதனா உணவு கொடுக்கலாம். நிறைய பக்தாதிகள் வந்து அதுங்களுக்கு கொடுக்குறாங்க. நானும் போய் அதுங்களை தொட்டு பார்த்தேன். ரொம்ப அருமையாக அன்பாக நம்மக்கிட்ட பழகுதுங்க. ஸோ நீங்கள் வந்து விசிட் பண்ணுங்கள். முருகனோட அருளும் ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கட்டும். 365 நாளும் ஐயப்பன் சன்னதிக்கு இங்கே அபிஷேகம் உண்டு. மறக்காமல் வந்து இந்த கோவிலை விசிட் பண்ணிடுங்க. ரொம்பவே அருமையான ஒரு கோவில். மன நிம்மதியாக நான் உணர்ந்த இந்த கோவிலுக்குள்ளே வரும்போது இந்த கோவிலில் எல்லா கடவுளையும் நீங்கள் பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி காலபைரவேஸ்வரா, செண்டிகேஸ்வரா, நீங்கள் வீரபத்ர சுவாமி எல்லா சாமியும் பார்க்கலாம். நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம். ரொம்ப அருமையான கோவில். வந்து விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சிஎம் ஐடியை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி எதனா பழமையான கோவில் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து விசிட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.